Hello students, today we are going to learn about three example problems for static friction. Okay, the three example problem is important for your board examination, particularly last example problem. Okay students, so listen and watch carefully. Let's start our class. Students, first see the example number 3.17. Okay, see the question first. Consider an object of mass 2 kilogram. Consider an object of mass 2 kilogram. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, that is 2 kilogram, resting on the floor. எங்கே இருக்குது? ஒரு ஃப்ளோரில் இருக்குது. The coefficient of static friction between the object and the floor is, that is 0.8. Okay, the coefficient of static friction symbol is mu s. What is the unit of coefficient of static friction? That is no unit. Okay, no unit. Okay students, no unit. And it's a given data. Here the question is, what force must be applied on the object to move it? Okay, so this is the question. What force must be applied on the object to move it? Okay, so என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு என்ன ஃபோர்ஸ் கொடுத்தால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இது என்ன இப்படி இருக்குங்க, ஆப்ஜெக்ட் ரெஸ்டிங் ஆன் த ஃப்ளோர். ஓகே, ஃப்ளோரில் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன தெரியணும் நமக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணணும். ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்? ஆல்ரெடி யூ நோ ஒன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறத, அதாவது இனிஷியேட் பண்ணுறது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். யூ நோ ஒன், ஃப்ரிக்ஷன் இஸ் அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த அப்போசிங் ஃபோர்ஸை விட கிரேட்டராக நம்ம ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது ஆப்ஜெக்ட் என்னாக ஆரம்பிக்குங்க, மூவ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம இங்கே என்னங்கிறது கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எழுதலாம் இப்படி, இட் வில் பி கிரேட்டர் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னென்ன ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். See the solution first. Since the object is at rest, the gravitational force experienced by the object is balanced by the normal force extracted by the floor. Okay, so ஒரு லைக் ஆயிடுச்சு ஃப்ளோர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஓகே, ஸோ இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது ஒரு பிளாக். இந்த பிளாக்குடைய மாஸ் 2 கிலோகிராம். ஓகே, 2 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஒன்று டவுன்வர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அப்வர்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸில் இருக்கிறதுனால தான் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோரில் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறோம், இது ரெண்டு பேலன்ஸ்டு கண்டிஷன் தான் இங்கே சொல்லலாம். n = mg அப்படின்னு சொல்கிறோம். n = mg. ஸோ n = mgன்னு கண்டிஷனில் இருந்தால் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். ஓகே, n = mg. வாட் இஸ் n? இந்த ஆப்ஜெக்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, இது என்னது, mg இஸ் ஏ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், கண்டிஷன் என்ன, இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃப்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டான். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் சார் அப்படின்னா, இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதை விட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக கொடுக்கணும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சொன்னாவே we find the answer. ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. See the solution. The maximum static frictional force, that is
fx maximum, this is the formula mu s n. ஓகே, ஸோ இது அந்த எம்பிரிக்கல் ரிலேஷனில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் எம்பிரிக்கல் ரிலேஷனில் இங்கே கூட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் எம்பிரிக்கல் ரிலேஷன். ஓகே, ஸோ இது கண்டிஷன் எஃப்எஸ் less than or equal to mu s into n. ஓகே, ஆர் less than or equal to 0. ஸோ இது கண்டிஷன். இந்த கண்டிஷனில் இருந்தால் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் இங்கே இருக்கும். அப்போ இதை விட அதிகமாக நம்ம கொடுக்கும்பொழுது என்னாகும்? தட் ஆப்ஜெக்ட் வில் பி மூவ். ஸோ what is the formula for static friction, maximum static friction? That is fs is greater than mu s. அப்போ what is formula? We take the formula from here, that is fs equal to mu s into n. fs less than or equal தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஈக்குவல் எடுத்துக்கிறேன். mu s into n. What is mu s? It's a coefficient of static friction. What is n? Normal force acting on the object. You know that what is n? இங்கே நம்ம n எடுத்துக்கிட்டோம். It will be equal to mg. Equal to mg. பார்த்தீங்கன்னா தெரியும். Equal to mg. ஸோ அந்த mg தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா fs என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் mu s value, mu s equal to coefficient of static friction. That value will be given. That is 0.8. It has no unit. Yes or no unit அப்படின்னா ஏன் நோ யூனிட் நம்ம சொல்லலாம்? சப்போஸ் நியூ எஸ் தான் நமக்கு தேவை. இந்த எண்ணை கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். என்கிறது ஃபோர்ஸு, எஃப்எஸ் அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இதுவும் ஃபோர்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ஸோ நோ யூனிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன? எம்ஜி. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ mu s value that is 0.8, m will be given, that is 2 kilogram. We know the value of g. What is g? It's an acceleration due to gravity. That value 9.8. Okay, we multiply this term, we get this one 15.68 Newton. Okay, so நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை விட அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தட் ஆப்ஜெக்ட் வில் பி மூவ். அதான் இங்கே சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ த அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இது கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தட் ஆப்ஜெக்ட் வில் பி மூவ் ஆன் த ஃப்ளோர். மூவ் ஆன் த ஃப்ளோர். ஓகே, தட்ஸ் ஆல். See the next one, that is example number 3.18 students. Okay, see the question first. Consider an object of mass 50 kilogram. So consider an object of mass 50 kilogram at rest on the floor. Okay, so 50 kilogram mass இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃப்ளோரில் ரெஸ்ட்டில் இருக்குது. A force of 5 Newton is applied on the object but it does not move. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க 5 நியூட்டன். இதோட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் 5 நியூட்டன். கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகலை? இங்கே மூவ் ஆகலை. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்? ஸோ எம் கொடுத்துட்டான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? எஃப் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை. அப்போ என்ன ரீசன்? என்ன ரீசன்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ see the solution. when the object is at rest, இந்த கண்டிஷன் இங்கே மேலே சொல்கிறாங்க. 50 கிலோகிராம் நியூட்டன் 50 கிலோகிராம் இருக்கக்கூடிய மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது இருக்கும்பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். at rest the external force and static frictional force are equal and opposite. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாததுக்கு என்ன ரீசனு? நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்குங்கிறாங்க? ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டில் இருக்குது. எங்கே சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேஸ் நம்ம பார்த்தோம் நேற்று. ஈக்குவேஷன் 3.27ல் இங்கே கொடுத்தோம். இங்கே இதில் பாருங்கள். இந்த ஸ்பெஷல் கேஸ் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் அப்போ கொடுக்கும்பொழுது என்ன ஆகாது? ஈக்குவலாக கொடுத்தாலும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இங்கே இருக்கும். பட் ஸ்டில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென். இது கண்டிஷன் சொல்கிறாங்க.
ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ஓகே, ஸோ அந்த கேஸ் இதோடைய அப்ளிகேஷன் தான் எக்ஸாம்பிள் 3.18 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் பொழுது மேக்னிடியூட் ஈக்குவல் பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். அப்போ திஸ் இஸ் த மேக்னிடியூட். அப்போ 5 நியூட்டன்னாலும் அதே 5 நியூட்டன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் சார், அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் இருக்கும். ஸோ அதான் கொடுக்குறாங்க. ஓகே, பட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆப்ஜெக்ட்டு ஒரு ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன். ஓகே, அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், டுவர்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ண முடியல, ஆப்ஜெக்ட்னால் மூவ் ஆகலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். See the next one, that is example number 3.19. Okay, see the question first. Two bodies of masses 7 kilogram and 5 kilogram are connected by a light string passing over a smooth pulley at the edge of the table as shown in the figure. Okay, two bodies of masses will be given. The mass of the first body is 7 kilogram and the second body is 5 kilogram. Both are connected by a light string passing over a smooth pulley at the edge of the table as shown in the figure. So in the diagram இருக்க மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க with the help of one pulley. Okay, this is the mass value is 7 kilogram. This is the 5 kilogram. Okay, it will be connected on one pulley. அதான் இங்கே காட்டுறாங்க. The coefficient of static friction between the surface of the and table is 0.9. ஓகே, இந்த டேபிளுக்கும் இது ஹேங்கிங்கில் இருக்குது, இது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃப்ரிக்ஷன் சொல்லும்பொழுது எங்கே வந்துடணும், ரிலேட்டிவ் மோஷன் இன்னொரு பிளேஸ் இருக்கணும், அப்போ இங்கே டேபிள் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த டேபிளுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தட் வேல்யூ 0.9. ஓகே, இப்போ will the mass m1 equal to 7 kg on the surface move. இந்த 7 kg mass வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் if not, what value of m2 should be used so that mass 7 kg begins to slide on the table. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும் பொழுது 7 கிலோகிராம் இருக்கும் பொழுது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா, சர்ஃபேஸ்லேருந்து மூவ் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா M2 வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணால் அந்த M1 வந்து ஸ்லைடிங் ஆகும், மூவ் ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், தட் இஸ் ஆப்ஜெக்ட் M1 மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா 4 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஆக்டிங் 4 ஃபோர்ஸஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் M1. ஓகே, ஸோ அதான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் வாட் இஸ் தட் இஸ் gravitational force acting along the downward direction. ஓகே, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் upward normal force. ஓகே, ஃபஸ்ட்டு downward gravitational force, upward normal force. This is mg is a downward gravitational force. Okay, another one tensional force. Okay, tensional force. And the next one frictional force. இப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ இட்ஸ் லைக் அப்ளைட் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுறது இதுதான் மூவ் பண்ணுது, இதுதான் ஸ்லைடிங் பண்ணுது, ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பற்றி மட்டும் தான் சொன்னோம், டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை நான் இங்கே சொல்லலை. அப்போ டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோஆர்டினேட் சிஸ்டமை கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று எக்ஸ், இது ஒய். ஸோ இதான் என்ன, அதனுடைய
டைரெக்ஷன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இதோட நெகட்டிவ் சைட் திஸ் ஒன், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்ன டைரெக்ஷன் சார்? நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதான் செகண்டில் சொல்லிடுவாங்க. upward normal force along the positive y axis, that is n. First one, downward gravitational force along the negative y axis. Okay, this is this one. அப்போ இது positive y axis, this is negative y axis. What is the next one? Tension force due to the mass m2. Okay, so tension force மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸ் எதனால அப்படிங்கிறது சொல்கிறான். எதனால இருக்குது சார் அப்படின்னா மாஸ் m2னால. எந்த டைரெக்ஷன்? அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஏரோ மார்க் பாருங்க தெரியும். அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அண்டு வாட் இஸ் அண்ட் லாஸ்ட் ஒன், தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எப்பயுமே அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால், ஏன் சார் இது அப்ளைட் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம்னா, இந்த ஃபோர்ஸ் தான் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம அதை அப்ளைட் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம், டென்ஷனல் ஃபோர்ஸை. அப்போ ஆப்போசிட் சைட்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அது இந்த பாயிண்டில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? சின்ஸ் த மாஸ் m1 has no vertical motion, ஆப்ஜெக்ட் என்ன வெர்டிக்கல், அதாவது ஒய் ஆக்சிஸில் எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகுது. அப்போ that m1g is equal to n. மோஷன் மூவிங்கில் இல்லை அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருந்தால் என்னது? இந்த ரெண்டு ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதான் இங்கே சொல்லணும், m1g is equal to n. எக்ஸாம்பிள் நம்பர் 3.17 நம்ம அந்த கான்செப்ட் சொன்னோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்கான ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் இங்கே காட்டுறாங்க. அது நெக்ஸ்ட் ஒன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம், m1ங்கிற மாஸ்க்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ இது m1 ஆப்ஜெக்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் m1. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டவுன்வர்டில் என்ன? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. தட் மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் m1g. ஓகே, அப்வர்டில் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற காரணம் என்ன? அப்வர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ், தட் இஸ் n. இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குது? இட் வில் பி ஆல்சோ magnitude same of gravitational force, but direction is opposite. This is negative y axis, this is positive y axis. Okay, this is in vertical direction. Another, we see the horizontal direction, that is tensional force, this one. It represents this one, tensional in positive x axis. Okay, what is F? It's a frictional force in the direction in negative x axis. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் சார் இங்கே கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 7 கிலோகிராம் மாஸ் இருக்கிறது மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் சார் அப்படின்னா, இதை ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அங்கே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சிடலாம்? டென்ஷனல் ஃபோர்ஸு அதோட கிரேட்டராக இருந்தால் ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதான் இங்கே பார்த்தோம் 3.17. ஸோ அப்போ இந்த டென்ஷனல் ஃபோர்ஸு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். அதான் என்னது? இஃப் நாட் வாட் வேல்யூ m2 should be used so that mass 7 kg begins to slide on the table. இதோட வெயிட்டை எவ்வளோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்பாங்க, பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுற என்ன? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன, அதான் இங்கே பாருங்கள், கால்குலேட் பண்ணணும். டு டிட்டர்மைன் வெதர் த மாஸ் m1 மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், calculate the maximum static friction extracted by the table on the mass m1. Okay, so first we calculate maximum static friction. Okay, if the tension on the mass m1 is equal to or greater than maximum static friction, the object will be moved. Okay, this is the condition. So ஒரு horizontal table
அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் அப்போ எப்போ சார் அது மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு, அல்லது கிரேட்டராக இருந்தால் ஆப்ஜெக்ட் வில் பி மூவ். ஓகே, இட்ஸ் a 1 mark question. Okay students, so what is the formula for static friction? That is mu s equal to fs equal to mu sn. மேக்ஸிமம்க்கு இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னாலே இதே தான், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னால இதே ஃபார்முலா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த மியூ எஸ்ங்கிற இடத்துல மியூ கேன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான், இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. வாட் இஸ் என்? ஆல்ரெடி யூ நோ ஒன், தட் என் இஸ் ஈக்குவல் டு m1g. ஓகே, ஸோ அப்போ m1gயை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ண உடனே என்ன வரும்? what is the value of mu s? It's given data, that is 0.9, substituting 0.9. What is the value of m1? That is 7 kilogram. We know the value of g, that is 9.8. Just you multiply these three terms, we get 61.74 Newton. So maximum static friction oda value enna 61.74 Newton. So இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இந்த t இருந்தாலும் அல்லது இந்த வேல்யூ விட கிரேட்டராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? இந்த m1ங்கிற ஆப்ஜெக்ட் ஸ்லைடிங் ஆகும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம்? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் சார்? இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எதனால்? டியூ டு மாஸ் m2. ஓகே, ஸோ அப்போ டென்ஷனல் ஃபோர்ஸ், இட் இஸ் அ ஃபார்முலா. டென்ஷன் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஓகே, தட் ஃபார்முலா இஸ் m2 into g. ஏன் சார் m2 into g அப்படிங்கிறோம்? இந்த ஃபோர்ஸ், இந்த டென்ஷனுங்கிறது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டியூ டு மாஸ் m2. m2ங்கிற மாஸ்னால தான் இந்த டீங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த டென்ஷன் தான் நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லணும்னா இட்ஸ் நத்திங் பட் வெயிட். ஓகே, வெயிட்னு நம்ம சொல்கிறோம். அப்போ m2 into g, just you substituting m2 value, it is 5 kilogram. Okay, see the question, it's a 5 kilogram. See the diagram also, 5 kilogram. Okay, into g value, what is the value of g? It's 9.8. Okay, so you multiply both two terms, we get 49 Newton. Automatically இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம் எதை? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமையும் டென்ஷனையும் பார்க்கும் பொழுது this is the value of static friction, that is 61.74. the tensional force is 49. So which one is greater? That is this one is a greater value. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. ஏன் சார் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அந்த ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது இதை விட கிரேட்டராக இருக்கணும். பட் நமக்கு கிடச்சிருக்கூடிய ஆன்சர் என்ன? லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டென்ஷன் இஸ் லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸிமம். ஓகே, அப்போ லெஸ்ஸராக இருந்தால் என்ன ஆகாது? ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா இது கிரேட்டராக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லுவாங்க. டி வில் பி கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ இந்த டீயில் எதை மாற்றணும் சார் அப்படின்னா இந்த m2 வேல்யூ தான். இதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த m2 வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம்னா இந்த t வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ எப்படி சார் m2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு சிம்பிள் ரிலேஷன் எடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கேருந்து சார்? m2g, m2 is equal to mu s into m1 into g divided by g. இது எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்தது? இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்திருக்காங்க? ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது டென்ஷனல் ஃபோர்ஸ், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது இங்கே எப்படி இருக்குங்க? ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிறனால தான் என்ன ஆகுது? இந்த இடத்துல பேலன்ஸ்ட் ஆகுது ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ டி ஈக்குவல் டு எஃப்எஸ், எஃப்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் எஃப்? வாட் இஸ் ஃபஸ்ட்டு டி? டி இஸ் ஈக்குவல் டு m2g. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ m2g ஈக்குவல் டு வாட் இஸ் எஃப்? தட் இஸ் எஃப்எஸ் மேக்ஸிமம் ஆர் எஃப்எஸ், தட் இஸ் mu s into n. mu s into n. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n வேல்யூ? தட் இஸ் m1g. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகே, t is equal to m1g இருக்குங்களா?
ஸோ இதை அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், n இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1g, திஸ் ஒன் m2 இன்ட்டு g. இப்போ இந்த g கேன்சல் பண்ணு. அப்போ m2 ஈக்குவல் டு வாட் இஸ் தட், μs இன்ட்டு m1, μs இன்ட்டு m1, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே m2 இன்ட்டு g ஈக்குவல் டு μs இன்ட்டு m1g, ரெண்டே ஈக்குவேட் பண்ணி காட்டி அதில் சொல்லுவோம். நம்ம இங்கே அப்படி போட்டிருக்கோம். ஓகே, μs வேல்யூ யூனோ 1, m1 வேல்யூ யூனோ 1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6.3 கிலோகிராம் இருக்குது. அப்போ 6.3 கிலோகிராம் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக, அப்போ m2 வேல்யூ எப்படி இருக்கணும் பாருங்கள். இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இஃப் த m2 இஸ் கிரேட்டர் தென் த 6.3 கிலோகிராம், இங்கே எடுத்துக்கிட்டது 5 கிலோகிராம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, 5 கிலோகிராம் எடுத்துட்டாங்க. பட் எவ்வளோ கொடுக்க சொல்கிறாங்க, 6.3 கிலோகிராமாக இருக்கணும். தென் த m1 வில் பி பிகின் டு ஸ்லைட். ஸோ அப்போ கிரேட்டராக இருக்கணும். அது எவ்வளோ இருக்கணும்னா ஆல்மோஸ்ட் நியர்பை 7 கிலோகிராம், அதுக்கு மேலே இருக்கணும். கிரேட்டர் தென் 6.3. நோட் தட் if there is no friction on the surface, the mass m1 will be move, even m2 is just 1 kilogram. ஓகே, அது ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இப்போ ஃப்ரிக்ஷனே அங்கே இல்லாமல் ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருந்தால் m2 டிபெண்ட் பண்ணாது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் வச்சா மூவ் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதான் கொடுக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார் பேர்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ரெண்டு பேர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு இடையில் என்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன, அந்த ப்ராப்ளம்ஸ் வில் பி ஓவர். அந்த 3 ப்ராப்ளம் முடிஞ்சு. இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த 3 பேர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து இருக்கிறதுக்கே எதுக்கு அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி ஆஸ்கடின் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இந்த டேபிள்ஸ் வந்து கேட்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். லைக் நீட் ஜேஇ எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த பேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். the ice and the ice pair have very low coefficient of static friction. இருக்கிறதுலே ரொம்ப கம்மி எதுனா ஐஸ் தான். இருக்கிறதுலே கிரேட்டர்னா கிளாஸ் அண்டு கிளாஸு, அதுக்கடுத்து ரப்பர் டயரு அண்டு ட்ரை கான்க்ரீட் ரோடு இருக்கக்கூடிய இடத்துல. ஓகே, ஸோ அதுக்கு தான் இருக்கும். இது 1 மார்க்கில் நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் கிளாஸ் அண்டு கிளாஸ், மேக்ஸிமம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் ஐஸ் அண்டு ஐஸ், இது ரெண்டுமே பேர்ஸ் தான். இப்போ ஏன் நம்ம ஐஸ்லாம் வச்சோன்னே அது மூவ் ஆகிறோம் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ரொம்ப லெஸ் வேல்யூ. ஓகே, வெரி லோ வேல்யூ 0.1 தான். அடுத்து ஸ்டீல் அண்டு ஸ்டீல், இதுக்கு எவ்வளோங்க 0.75. வுட்டுக்கு எவ்வளோனா 0.35. ரப்பர் டயர் ஆன் ட்ரை கான்க்ரீட் ரோட் 1. ஓகே, அப்போ கிளாஸுக்கும் ரப்பர் டயருக்கும் ஆல்மோஸ்ட் சேம். அதே பட் என்ன, கான்க்ரீட் ரோடு இருக்கும்போது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 1. அதே வெட் ரோடாக இருந்தால் 0.7 தான். ஓகே, இது சேஞ்சஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ டுடேஸ் கிளாஸ் கெட்ஸ் ஓவர். டுடே we are seeing only 3 example problems. Particularly the example number 3.19, it's an important one. Important 3 mark problem, students. As well as this concept is important for your competitive exam. So just you pass the video and you learn the above problem, students. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கூடிய அந்த 2 ப்ராப்ளம் 3.17 இருக்கட்டும் 3.18 இருக்கட்டும், இட்ஸ் a 2 mark problem. Okay, as well as the table 3.1 is also important one. Okay, that's all students. Thank you.